வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா MOU ஃபர்ஸ்ட் ஆஃப் இன் இந்தியா ஏரோசால் டெஸ்ட் பெட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் அண்ட் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் கம்பைன் பண்ணி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி NIOS எல்லாரோட சேர்ந்து ஒரு MOU பண்ணியிருக்கோம். அவருடைய செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அவர் வந்திருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இஸ் நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் சொல்லுவாங்க. இந்த டேட்டா செட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்தியாவிலேயே இந்த ஏரோ டெஸ்ட் பெட் வந்து SRMல ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த டேட்டாஸை புல் பண்ணி அதை ப்ரெடிக்ட் பண்ணி அந்த மாடல் டிசைன் பண்ணி அதுக்கான டேட்டா செட்ஸை ரிசர்ச் ஓரியன்டாக எப்படி வெதர் மானிட்டரிங், வெதர் ஃபோர்காஸ்டிங், அப்புறம் கடலின் நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதோட டீப் ஓஷன்ஸில் என்னென்ன ரிசர்ச் தேவைப்படுதோ அதுக்கான டேட்டாஸ்லாம் இது வந்து புல் பண்ணி கடலின் நிலப்பரப்பு அதிகமாக இருக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரும் மாறிட்டே இருக்கு. குளோபல் வார்மிங் இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில நாங்கள் வந்து SDG கோல்ஸ்க்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஆனரபிள் சேர்மன் விஷன் சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல்ஸில் ஒன் ஆஃப் த பேராமீட்டரா எர்த் சயின்ஸ் வாஸ் தேர். அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிட்டு இந்த MOU சைன் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச், இந்த சென்டர் ஃபார் ரிசர்ச் இன் அட்மாஸ்பிரிக் சயின்ஸ் இது ஒன் ஆஃப் த கைண்ட் இன் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் சென்டர் வந்து நிறைய டேட்டாஸ்க்கு புல் பண்ணி டேட்டா செட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி இதுல இருந்து வேரியஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டேட்டாஸை ப்ரெடிக்ட் பண்ணலாம், வெதர் மானிட்டரிங் ப்ரெடிக்ட் பண்ணலாம், வெதர் ஃபோர்காஸ்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். நிறைய ரிசர்ச் ஓரியன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் கண்ட்ரோல். ஸோ இதுதான் இதோட சென்டரோட. சார் வந்து நிறைய பேசுவார். இன்னைக்கு வந்து இங்க SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து IITM, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்டீரியாலஜி பூனே இன்ஸ்டியூட் வந்து they have set up aerosol test bed laboratory here. அது எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நார்மலா வந்து அர்பனோட வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ற டே டு டே வந்து ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது சிம்பிள் ப்ராசஸ் இல்லை, இது காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அதனால வந்து நம்ம வேரியஸ் ஏரோசால் என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இந்த அப்சர்வேஷன்ல எது அட்மாஸ்பியர்ல இருக்கு, அதனுடைய டைனமிக்ஸ் என்ன, அது எப்படி எந்த நேரத்துல எவ்வளவு வருது, சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ் வர்றப்ப எப்படி மாறுது, அதே மாதிரி மான்சூன் டயத்துல எப்படி இருக்கும், மான்சூன் இல்லைன்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப் பண்ணி இங்க ஒரு 15 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இங்க செட்டப் பண்ணி அதுல வந்து ஒரு 50 பேராமீட்டர் வந்து நாங்க கலெக்ட் பண்றோம். அந்த பேராமீட்டர் வந்து வச்சு அது எப்படி வேரியஸ் பேராமீட்டர் சேஞ்ச் ஆகுது, ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னு அதை பார்த்துட்டு அந்த சயின்ஸை வந்து என்னென்ன சயின்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதை வந்து மாடல்ல போட்டு தென் லேட்டர் ஆன் இட் வில் கோ ஃபார் அந்த பெட்டர் ப்ரெடிக்டபிலிட்டி, அதாவது வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு பண்றோம். இது ஏன் சென்னையில பண்றோம்னா, இந்த அர்பன் சிட்டி நாங்கள் வந்து இப்போ அர்பன் சிட்டியில வந்து மேஜர் சிட்டியில எல்லாம் இப்போ டெல்லி, கல்கத்தா, மும்பை அண்ட் சென்னை, இந்த 4 பூனா, இந்த 5 சிட்டில வந்து நாங்க வந்து இந்த அர்பன் டெஸ்ட் பெட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து மெயின்லி வந்து அட்மாஸ்பிரிக் பேராமீட்டர் தான், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட்ஸ் அண்ட் வேரியஸ் கைண்ட்ஸ் வி ஹவ் மெஷர்ட். பட் இங்க வந்து யூனிக்கா வந்து என்னன்னா, இந்த ஏரோசால் வேரியஸ் பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதுல என்ன சார்ஜ் இருக்கா, சார்ஜ் இல்லாம இருக்கா, அது வந்து என்னென்ன சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, அது வந்து ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அப்படின்னு சொல்லி வேரியஸ் இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டால வந்து நாங்கள் எடுக்கிறோம். அதை வச்சு நாங்கள் அது ஏன் இந்த மாதிரிலாம் மாறுது, இது வந்து எப்படி வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், இதனால வேற வெதர் பேட்டர்னுக்கு என்ன சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து அது மூலமா வந்து நாங்கள் மாடல் பண்ணி இது பண்றோம். அதனால இது வந்து யூனிக் நேஷனல் ஃபெசிலிட்டி and it is globally it is only few numbers are there. So that is why this is very important test facility and it will be contributing to various new science but also improve the weather forecast. அதே very important. அப்புறமேல வந்து இங்க நிறைய ஃபேக்கல்டிஸ் வேரியஸ் டிசிப்ளின் இருக்காங்க இங்க, அதனால அவங்க டிஃப்ரெண்டா வேரியஸ் இதை வந்து டேட்டாவை பார்த்து இதுல வந்து நியூ சயின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத வச்சு நாங்க இது எஸ்டாப்ளிஷ் பண்ணி. ஆக்சுவலி சென்டர் அர்பன் சிட்டிக்குள்ள வந்து இப்போ இங்கே வந்து ஒரு 50 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்கு, IMD வேற நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. பட் இது வந்து யூனிக் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் ஒரு இடத்துல வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ற மாதிரி. இது வந்து ஏரோசால், அப்போ ஏரோசால் என்னென்ன பார்ட்டிகல், இப்போ இந்த ரூம்ல என்னென்ன பார்ட்டிகல் இருக்கு, அதோடைய சைஸ் என்ன, அது வந்து எப்படி அது மூவ் ஆகுது, இவ்வளவு விண்ட் இருந்தா எப்படி போகுது, எவ்வளவு ஹியூமிடிட்டி இருந்தா எப்படி இருக்கு, இவ்வளவு டெம்பரேச்சர் இருந்தா எப்படி இருக்கு, அப்படிங்கிறது எல்லாத்தையும் மொத்தமா இது பண்றது ஒரே இடத்துல வந்து.
மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல அங்கங்க ஒன்னொன்னு இருக்கும். ஸோ இந்த என்டையர் சிட்டில வந்து வி ஹவ் ஸ்ப்ரெட் அவுட். பட் இங்க வந்து இந்த ஏரோசாலுக்கு வந்து யூனிக் அப்சர்வேஷன். இங்க வந்து இங்க மட்டும் ஒரு 50 பெராமீட்டர் மெஷர் பண்றோம், ஒரு 15 இன்ஸ்ட்ருமெண்ட். இது வேற எங்கேயும் பண்ணல. ஸோ இது வந்து ஜஸ்ட் வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ். அதுக்கு அதனாலதான் வி ஆர் கோயிங் ஃபார் மோர் நம்பர் ஆஃப் சென்சர்ஸ். கவர்மெண்ட்ல வந்து இந்த வானிலை அறிவியல், வானிலை ஆய்வு, வானிலை அறிவியல் எல்லாமே எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அதை தவிர்த்து இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? அதுதான் இப்போ இந்த வானிலை அறிக்கை வந்து இப்ப நாங்க வந்து முன்னாடி வந்து 60% சக்சஸ் சொல்லிட்டு இருக்கோம்னா இப்போ வந்து 80% சக்சஸ் பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அது எதுல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த டேட்டா வச்சுல. ஸோ வி ஹாவ் அது வந்து எதுக்குன்னா இப்ப நாங்க எல்லாம் வானிலை அறிக்கையிலிருந்து வர்றோம். எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது இன்னும் இப்ப இருக்கிறத, எஸ்பெஷலி இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் வேற மாறிக்கிட்டு இருக்கு. முன்னாடி எப்படி இருந்துச்சு வெதரு? சென்னையில பூரா மழை பெய்யும். பட் இப்ப இங்க மழை பெய்யுது, இன்னும் 1 கிலோமீட்டர் மழை பெய்யல. இது ஏன்? இதுக்கும் இந்த ஏரோசால் இந்த பார்ட்டிகல் இதுக்கும் என்ன ஏதாவது இது இருக்கா அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட்டை வந்து மாடல்ல போட்டு இம்ப்ரூவ் தி வெதர், அதாவது பெட்டர் ப்ரெடிக்டபிலிட்டி. இது வந்து நாங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்ல வந்து, அதாவது மிஷன் மௌசம்ங்கிற ப்ராஜெக்ட்ல இது வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது வேரியஸ் வெதர் சிஸ்டத்தை அப்படிங்கிறதுக்கு இந்த it is MOU is 5 years. 5 years. This mission motion every 5 years will be updated. Now it is probably 5 years. From the terrace of 6th floor or 7th, 8th floor வந்து all the inlet எல்லாம் வச்சிருக்கிறோம். அதுல வந்து இப்போ 15 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 7th floorல எல்லாத்தையும் இது பண்ணிருக்கோம். Air inside from the terrace, we blow air inside the instrument and sample it. It will sample size of the particle, chemical characteristics of the particle, activation, how these particles can form cloud droplets. cloud physics, microphysics எப்படி ஃபார்ம் ஆகி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது. There are sensors of terrace. On the terrace also we have sensors. Inside the laboratory there are many sensors which sample air from outside. If we want the urban polluted air, whatever pollution is how much pollution is there, how much this pollution will impact the weather prediction. Yes, this data is a public money, so it has to be used by many people. Not only that's why we have come to academia. So academia, all the faculties there look at it, other institutions they look at it. Somehow we have to improve the science. We need to understand better so that we can predict better. Global warming is it? See, global warming is a long-term phenomenon. Okay, now we want looking at weather in a short-term phenomenon. The short term என்ன நடக்குதோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதே லாங் டேர்ம்ல எப்படி சேஞ்ச் ஆகுது. இந்த குளோபல் வார்மிங் வந்து இது வந்து லாங் டேர்ம் பினாமினன். இந்த வார்மிங் வந்து எவ்ரி இயர் ஆர் டிகேட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸே ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு என்ன ஆகும்? இப்போ சென்னைக்கு உதாரணமா இப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? முதல்ல ஓஷன் வந்து நம்மள வார்ம் ஆகும். அப்போ வந்து இங்க லேண்டும் வார்ம் ஆகும். அப்போ வந்து இந்த லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய இம்பாக்டே குறையும், அதனுடைய இன்டென்சிட்டியே குறையும் லாங் டேர்ம். அது ஏன் அப்படி இன்டென்சிட்டி குறைஞ்சா அப்போ வெதர் பேட்டர்ன் எப்படி ஆகும், எப்படி ப்ரிடிக்ட் பண்றது இப்படிங்கறத பத்தி இது பண்றதுக்கு இந்த மாதிரி வேரியஸ் அப்சர்வேஷன். That's what 50 sensor 50 data is giving. Each data is unique. அந்த ஒவ்வொரு டேட்டா வந்து வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டேட்டா வச்சுக்கணும். எப்படி சேஞ்ச் ஆகுது, ஏன் சேஞ்ச் ஆகுது, இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிறது எவ்ரிபடி கேன் திங்க். ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணி பெட்டர் ப்ரெடிக்ஷனுக்கு. அப்கோர்ஸ் it is shared to everybody. It is not only for IITM and SRMIST, it is for everybody. It is not for only for particular. It is a public data. Huh? Pardon? Already they have SRMIST, already they have atmospheric science course. So they have further they will do. Mainly this is data is coming. They have very strong capability in data science, AML. So they can use that technique and try to invent more and more new information.